பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் ஆதியாங்க புஸ்தகம் அதிகாரங்கள் 45 முதல் 50 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 50வது அதிகாரத்தோடு இந்த ஆதியாகம் நிறைவு பெறுவதனால் 50வது அதிகாரம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். 45வது அதிகாரத்திலே யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். உடன்படிக்கையின் மக்களின் சந்ததியில் கிறிஸ்து பிறக்கப் போவதால் அந்த மக்களை அழிந்து போகாமல் யோசேப்பின் மூலமாக காப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் சித்தம் கொண்டார். எனவேதான் யோசேப்பை எகிப்துக்கு ஆண்டவர் கொண்டு சென்றார். கிறிஸ்து யூதாவின் சந்ததியில் பிறப்பார் என்று ஆண்டவருடைய சித்தம் இருந்தது. எனவே அவர்கள் பாதுகாக்கப்படும்படி யோசேப்பை முன்னதாகவே எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 45ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே யோசேப்பு சொல்கிறதான ஒரு காரியம், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்ற சத்தியத்தை அங்கே தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே யோசேப்பு தன்னை அறிமுகப்படுத்தி தன் தகப்பனுக்கும் அதை அறிவிக்கும்படியாக அங்கே தன் சகோதரர்களுக்கு சொன்னதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொடுமையை சாப்பிடுவீர்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்வதை குறித்து பார்க்கிறோம். அங்கே யாக்கோபு யோசேப்பு உயிரோடு இருக்கிறதை கேட்டு, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்று அறிவித்த போது அவன் இருதயம் மூச்சை அடைந்தது. ஆனால் எகிப்திலிருந்து அந்த யோசேப்பு அனுப்பினதான வண்டிகளையெல்லாம் பார்த்த பொழுது அவன் யாக்கோபினுடைய ஆவி உயிர்த்தது. என் மகன் இன்னும் உயிரோடு இருக்கிறானே என்று சொல்லி அவனை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆள் யாக்கோபுக்கு வந்தது. 46வது அதிகாரத்திலே யாக்கோபு எகிப்துக்கு கடந்து செல்கிறதை குறித்து பார்க்கிறோம். பஞ்ச காலத்தில் ஆபிரகாம் எகிப்துக்கு போக வேண்டியது இருந்தது. அதே போல பஞ்ச காலத்திலே ஈசாக்கு எகிப்துக்கு போக வேண்டியிருந்தது. இப்பொழுது யாக்கோபுக்கும் அந்த முறை வருகிறது. எனவே ஆண்டவரை தொழுது கொண்டு தேவனிடம் அனுமதி பெற்று பெயர் செல்ல வேண்டும் என்று சொல்லி பெயர் சபாவுக்கு போய் தேவனுக்கு பலியிட்டு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறார். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், நீ பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்ப வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்ணை மூடுவான் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எனவே அவர்கள் அங்கு எகிப்து தேசத்துக்கு கடந்து போய் கோசே நாட்டிலே யோசேப்பை சந்திக்கும்படியாக அவர்கள் போகிறார்கள். அங்கே எகிப்து தேசத்திற்கு போன பொழுது பார்வோனிடத்தில் யோசேப்பு தன் சகோதரர்கள் தகப்பனார் வந்திருக்கிறதை அறிவித்து அவருக்கு முன்பதாக கொண்டு சென்று அங்கே செழிப்பான ஒரு இடமாகிய
ராம்சேஸ் என்று சொல்லக்கூடியதான இடத்திலே அது குடியிருக்கும்படியான அனுமதியை பெற்றுக்கொள்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவராகிய தேவன் தன் பிள்ளைகளை பராமரிக்கிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சித்தப்படியெல்லாம் நடத்துவார். அங்கே பஞ்சம் இருந்த காலத்திலே யோசேப்பு அந்த ஜனங்களை எப்படி பராமரித்தார் என்பதையெல்லாம் தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் 47வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். 48வது அதிகாரத்திலே இதோ யாக்கோபுக்கு முதிர் வயதாயிற்று, தகப்பனாருக்கு வருத்தமாயிருக்கிறது என்று சொல்லி யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் 2 குமாரர்களையும் மனாசையும் எப்ராயிம் அழைத்து கொண்டு போய் யாக்கோபு ஆசீர்வதிக்கும்படியாக விடுகிறதை குறித்து பார்க்கிறோம். எப்ராயிம் இளைய மகனாயிருந்தாலும் அவன் மீது தனது வலது கையை வைத்து மனாசையின் மீது இடது வைத்து ஆசீர்வதிக்கிறார். எப்ராயிமை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். சிரேஷ்ட பாத்திரத்துக்கு ஆண்டவர் உன்னத ஆசீர்வாதங்களுக்கு தெரிந்து கொள்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய கிருபை அப்படியாய் நம்மை நடத்துகிறது. 49வது அதிகாரத்திலே யாக்கோபு தன் கடைசி நாட்களிலே தன் குமார்கள் ஒருவரையும் ஆசீர்வதிக்கிற காரியத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக காரியங்களை சொல்கிறதை குறித்து நாம் இங்கே அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவராகிய தேவன் தன் பிள்ளைகளுக்கு அவர் எப்படியெல்லாம் ஆசீர்வாதங்களை அருளுகிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தன் பிள்ளையை ஆசீர்வதித்து காக்க கடவுள். தன் பிள்ளைகளை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி 50வது அதிகாரத்திலே யோசேப்பின் மரணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபின் மரணம், யோசேப்பின் மரணத்தோடு இந்த புஸ்தகம் நடைபெறுகிறது. இதை நாம் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உன்னத தேவனும் கிருபை பாராட்டுவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.